அது வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணிருக்காங்க. ஒரு முறை வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் சாரோடது. ஒரு டைம் அவருக்கு நான் யூடியூப்ல இருக்கும்போது வாட்ஸ்அப் பண்ணிருந்தேன். அப்ப அவர் வந்து சார் வந்து என்ன சார் நீங்க நீ வா போன் பேசுற அப்படி எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்ப வந்து அவர் வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, என்னுடைய லாங்குவேஜ் இதுதான், என்னோட இது இப்படிதான். சோ நீங்க அதை நல்ல விதமா எடுத்துக்கோங்க. அப்பதான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு கூட தைரியமா போல்டா பரவாயில்ல போயா பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது யாரையும் தாங்கி நிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு விஷயம், அது போக நிறைய லெவல்ஸ் அவருடைய இது இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர் எப்படி சேர்த்துனாரு தெரியல. பெரிய கம்பெனி இருக்கவங்களுக்கே இவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல, அதை எப்படின்னு தெரியல. டெய்லி யூடியூப்ஸ், டெய்லி இன்ஸ்டாகிராம்ஸ், ஃபேஸ்புக் எப்படி முடியுதுன்னு தெரியல. நான் ஸ்டாப்பா இருக்கிறாரு. அது போக அவருடைய எதிர்பார்ப்பு ஒரு ஒரு லாஸ்டா நடந்த விஷயம், ஒரு லேடி ஒரு பக்கம் அமௌண்ட் இழந்துட்டாங்க 60,000. அதுக்கு அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது மத்தவங்க எல்லாம் அப்படியாம பாத்துக்கலாமாம்பாங்க. ஆனா அவர் வந்து லாஸ்ட் இது வரைக்கும் போய் பண்ணணும். அவங்க யாரா இருந்தாலும் சரி நான் விட மாட்டாரு. அது வேற எதுனாலும் சரி. இப்ப என்ன கொடுக்கும்னா நம்ம வந்திருக்கிற டீமுக்கு நமக்கு வந்து உண்மையான ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சார் விதைக்கிறாரு. இந்த இன்விடேஷன்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் வெல் அஸ் எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ டீம். தேங்க்யூ.